ஹலோ காய்ஸ், உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம பியாண்ட் த டைம் கேம்ஸ் அனிமாவோட 20th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபியோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இவர் எதுக்காக லேப்பில் தேடணும், என்ன விஷயமா இருக்குன்னு யோசிக்கிறான். அந்த நேரத்தில் ஒருத்தர் ஓட இதை பார்த்து நம்பர் 6 அவனை ஆப்பிளில் அட்டாக் பண்ணுறான். யாரா என்ன அடிச்சுது, நீ என்னடா பொருளை தூக்கிட்டு போகிறாங்க பாரு, ஒரு பொருளை கூட விட்டு வைக்கல, நீ எல்லாம் மனுஷரானு நம்பர் 6 கேட்குறான். கேப்டன் என்ன பண்ணுறீங்க, நீ அதெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை எடுக்க வீடியோ உடஞ்சி போயிடுது. என்னடா சத்தம் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் நம்பர் 6 நைஸாக நழுவி என்னடா சின்ன பசங்க பொருளெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே போய் அதை எடுக்கிறாரு. இதை பார்த்து ஹீரோ நீங்கள் தான் சின்ன பசங்க மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்கிறான். அதெல்லாம் சொல்லாத, முதல்ல என்னோட 5000 கிறிஸ்துவனை கொடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் திறந்தவே மாட்டார்னு ஒரு பக்கம் ஹீரோ போகிறான். அடுத்த சீனில் 2 பேரும் அங்கே இருக்க பொருளெல்லாம் எடுக்கிறாங்க. என் வீட்டோட கூரையை கூட விட்டு வைக்கல. அதுக்கப்புறம் 2 பேரும் மூட்டை ரப்பா பொருளை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சில மேட்ச் தப்பிச்சு போக, ஆனால் அப்போ அவங்கள யாரோ ஒருத்தன் போட்டு தள்ளிடுறான். உன்னோட பேர் டிங்ஸி, சி டிஃபென்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறான். அப்போ நம்பர் 6 எனக்கு தெரிஞ்சு அவன் ட்ரெஷருக்காக கொலை பண்ணல, இவன் தான் உண்மையான பீக் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறான். அப்போ டிங்ஸி 498 409 500 மெரிமேட்ஸ் கில் பண்ணிடுறான். இதை பார்த்த நம்பர் 6 டிங்ஸி சூப்பர், நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல் ரேஞ்சுக்கு கத்திட்டு இருக்கா. ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் போயிடறான். அப்போ நம்பர் 6 அங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அந்த நேரத்தில் தரையை பழுந்துக்கிட்டு சி கார்பெக்டோட கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வராங்க. அப்போ ஹீரோ பாய்சனை யூஸ் பண்ணுறான். ஆனால் அது வேலைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் ஹீரோ களத்தில் இறங்கி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ ஹீரோவே அடித்து பின்னாடி தள்ளி விடுறாங்க. சூக்கிங் மற்றவங்கள மாதிரி இவங்க ஈஸியாக டீல் பண்ண முடியாது, இவங்களுக்கு எந்த உணர்வும் கிடையாது. அது இல்லாமல் சி கார்பெக்டோட பாய்சனை கல்டிவேஷன் பண்ணுறாங்க. நீ மட்டும் 500 கிறிஸ்துவனை கொடுத்தா எப்படி கில் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு ஹீரோ அது ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்துக்கணும்னு சொல்கிறான். அதே மாதிரி சில பேரை கொண்டுறான். சொல்லித்தராமலே கற்றுக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஆமான்னு சிரிக்கிறான். இதை பார்த்த நம்பர் 6 இனிமேல் என்னோட ஆட்டத்தை பாரு. அப்போ நம்பர் 6 எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி மொத்தமாக முடிச்சு விட்டுறான். எப்படி இருந்துச்சு, கொலை பண்ணுறதுக்கு கூட ஒரு திறமை வேணும். அது இல்லாமல் நீ உன்னோட வாட்டர் மேஜிக்கில் பாய்சனை யூஸ் பண்ணால் அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், யோசிச்சு பாரு. கேப்டன் சி கார்பெக்டில் இருக்கிறவங்க எல்லாம் செத்து போன சடலங்களா? இது நல்ல கேள்வி தான். எங்கே காசு? அதுக்கு ஹீரோ ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்குறான். எப்போ கடவுள் அவரோட கண்களை திறந்தாரோ அப்போ ஃபரிபிலியன் ஏரியாவில் ஒரு சில உயிரினங்கள் புது இனங்களை உருவாச்சு. அதில் ஒன்று தான் சி கார்பெக்ஸ். அவங்களுக்கு அப்போ தான் உயிர் வந்துச்சு. அந்த இடத்த பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் டிவைன் டொமைன். அப்போ நம்பர் 6 குளிக்கில் குதிச்சிடுறான். நம்ம ஹீரோவும் பின்னாடி குதிச்சிடுறான். இந்த இடத்துல எனிமிஸ் இருப்பாங்க. அதனால் ஹீரோ தன்னை சுற்றி பாய்சனை உருவாக்கிட்டு முன்னாடி ட்ராவல் பண்ணி போகிறான். அப்போ நம்பர் 6 சூக்கிங் எனக்காக முன்னாடி போய் பாதியை கிளியர் பண்ணணும்னு மனசுக்குள்ளே சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோவோட பாய்சனில் நிறைய மெரிமேட்ஸ் இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ முன்னோக்கி சென்று மெரிமேடோட அண்டர் வேர்ல்டுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா எல்லாரும் டிவைன் கார்டுக்கு வழிபட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ லைட் லேம்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தன் ஹீரோக்கு பின்னாடி நிற்கிறான். நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா நம்பர் 6 தான். கேப்டன் நீங்கள் பாய்சனால் அட்டாக் ஆகிருக்கீங்க. என்ன பாய்சனா? அப்படியெல்லாம் இருக்காது. என்ன மாரி எனக்கு யார் பாய்சன் கொடுத்துருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு சீ ஃப்ரூட்ஸ்னால் தான் வந்திருக்கும். அதை நான் வெறுக்கிறேன். ஆனால் அது சொல்லும் போதே எடுத்து சாப்பிட்றான். ஆமாம், அங்கே இருக்க ஆள் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்குல்ல. அது யாருன்னு பார்த்தா சாங்சன் தான். யாருக்கு தெரியாமல் பொருளை எடுக்கிறாமா. இதை பார்த்து 2 பேரும் ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க. அதை பார்க்கவே காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே கடிச்சு சாங்சன் அவங்க 2 பேர் கால் கிட்ட போயிடறான். சாங்சன் என்ன பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஆமாம் கேப்டன், இது பாய்சன் தானே? அது பாய்சன் எல்லாம் கிடையாது கேப்டன், இந்த பிள்ளை எடுத்துக்கோங்க சரியாயிடும். ஆனால் அது நம்பர் 6 தட்டி விட்டு என்னடா இங்கே ஒழிஞ்சு விளையாடிட்டு இருக்க, என் கூட வாடா பெரிய பொருளாக தூக்கி தரேன். இது பேச தானே, இது மூலம் வேறு ஒரு இடத்துல நான் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் தானே? ஆமாம் அது உண்மை தான். இதை கட் பண்ணி மெருமேடி ஆன்செஸ்டரை காட்டுறாங்க. சாங்கை நீ எங்கள் கிளானை முழு அழிக்க வந்திருக்கியா? நீ பண்ண துரோகத்துக்காக கண்டிப்பாக உன்னோட கிளானை இன்னைக்கு அழிய போகிறது உறுதி. என்னோட மெர்மேக்கன் டிவைன் கார்டோட பாதுகாப்பில் இருக்குது. டிவைன் பீஸ்டே வெளியேவான கத்துறான். அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்க தங்களோட மொத்த எனர்ஜியும் கொடுத்து அந்த டிவைன் பீஸை முடிக்க வைக்கிறாங்க. அப்போ வானம் இடிக்கிது, தண்ணிக்குள்ளே இருந்து பொறுமையாக அந்த டிவைன் பீஸ் வெளியே வருது. சேங்கா இன்னைக்கு என்னோட பீஸ்ட்டு உங்களோட ரத்தத்தில் தான் பிடிக்க போகுது, இதுக்கு பொறுப்பு நீ மட்டும்தான். அப்போ அந்த பீஸ்ட் மேலே வந்து ஒரு கற்று தான் அந்த போர்ஸ் பீக் மாஸ்டர் இருக்க இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. நீ இப்போ கூட ஃபைட் பண்ணுற மனநிலையில் இருந்தால் நானும் அட்டாக் பண்ண வர ஞாபகம் வச்சுக்கோ. உனக்காக கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சு ஹியூமன் ரேஸ் பேனரை வெளியே வா. அப்போ அந்த இடத்துக்கு பேனர் வருது. இந்த பக்கம் அந்த பீஸ்டும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்குது. ஏன்னா ஹியூமன் ரேஸ் பேனரா? இது பண்டைய காலத்தில் 7 காண்டினென்ட்டால் உருவாக்கப்பட்ட ஆர்டிஃபேக்ட் தானே. அப்போ அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண நம்ம பிக் மாஸ்டர் பேரியரை போட்டு தடுக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த பேனர் முழுசாக வெளியே வந்துடுது. இந்த பக்கம் திரும்பவும் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க அந்த பக்கம் பிக் மாஸ்டர் அவரோட பவரை யூஸ் பண்ணி பேனருக்கு பவரை கொடுக்குறாரு. அப்போ அந்த பேனர்லேருந்து ஒரு கை வெளியே வருது. அப்படியே அந்த பக்கம் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண, ஆனால் அந்த கை அதை டிஃபைன் பண்ணி டிவைன் பீஸ்டோட கதையை முடிச்சிடுது. தண்ணியில் விழுந்த டிவைன் பீஸ்டோட உடலெல்லாம் அங்கே இருக்க மீனுங்க சாப்பிடுதுங்க.
அப்போ சாங்டன் அந்த சடலங்களோட வாசனை நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு நம்பர் 6, உனக்கு அதில் இருந்து ஒரு பீஸ் கிடைச்சா கூட நீ பணக்காரன் ஆயிடுவா. அந்த நேரத்தில் அந்த பேசையை வெடிச்சிருது. சரி வாங்க நம்மளோட வேலையை பார்க்கலான்னு நம்பர் 6 கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நிறைய பேர் ஓடி வர, ஆனால் ஹீரோ அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துட்டு உள்ளே போகிறான். இவங்க 2 பேர் மூக்க முடிக்கிட்டு ஹீரோ பின்னாடியே ஓடி போகிறாங்க. அடுத்த சீனில் டிவைன் டெம்பிளுக்கு தான் 3 பேர் வந்திருக்காங்க. இப்போ நம்பர் 6 எல்லா இடத்துலையும் ட்ராப் செட் பண்ணணும்னு சொல்கிறான். அதே மாதிரி 2 பேரும் செய்கிறாங்க. அப்படியே 3 பேர் டெம்பிளுக்குள்ளே போயிடறாங்க. அப்போ சாங்டன் கேட்குறான், இங்கே எந்த பொருளையும் காணுமே, எதை எடுக்க போகிறது, ஒரே ஒரு சில தான் இருக்குது, இந்த இடம் வேஸ்ட்டு, வாங்க போகலான்னு கூப்பிட்றான். அந்த நேரத்தில் நம்பர் 6 ஒரு ஜேடை தூக்கி போகிறான். இது மெர்மைடோட ஆரம்ப ரிஃபைன்மெண்ட் டெக்னிக் தானே, இது எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு? அப்போ ஹீரோக்கு ஒரு பொருளாக தரான். அது 3 ஃபவுண்டேஷன் பில் இருக்குது. கேப்டன், இது எதுக்காக என்கிட்ட தரீங்க? ஈக்குவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான். அதாவது ஹீரோ இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல, அதுக்கு பதிலாக தரான். அப்போ நம்பர் 6 அந்த சீடா கிட்ட ஒரு பொருளை தூக்கி போகிறான். அதுவும் உயிர் வந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்குது. உடனே அதை கட் பண்ணிடுறான். இது அண்டர் பேசேஜ் தானே, நீங்கள் இப்போ அந்த டிவைன் பீஸோட ரத்தத்தை எடுக்க போகிறீங்களா? அதுக்கு நம்பர் 6 சொல்கிறான், இந்த ஒரு குச்சி எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் இதை சேஃபாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை நான் வெளியே வரேன்னா நீங்கள் இங்கேருந்து போயிருங்க. நீங்கள் உங்களோட உயிரையே பணைய வைக்கிறீங்க. இது சரியாக இருக்குமா? எனக்கு நிறைய டைம் வந்திருக்கு, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நான் போயிட்டு வரேன். இதை பார்த்தா சாங்டன், அவர் என்ன சாவை நோக்கி போகிறாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவர் சமாதி பொடி ரெடி பண்ணு. அதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணேன், ஆனால் அது யூஸ் ஆகலை. அதனால தான் அதை வச்சு உங்களுக்கு ஒரு கப்பலை செஞ்சு தந்தேன். இதை கேட்ட ஹீரோ மறைச்சி பார்க்குறான். அப்போ அந்த மொத்த இடமே இடிஞ்சு விடுது. அந்த நேரத்தில் தரைக்குள்ளே இருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. இவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஜூனியர் பிரதர் ஷூட்டிங். அப்போ அந்த மொத்த இடமும் ஆடுது. அதில் ஒரு உயிரினம் தரையை பழுந்துக்கிட்டு வருது. இதை பார்த்து ஹீரோ ஜாங் கிட்ட அந்த சிலையை தூக்கிட்டு வெளியே ஓடணும்னு சொல்கிறான். அதே மாதிரி ஜாங் தானும் அந்த குச்சியையும் சிலையையும் தூக்கிட்டு வெளியே ஓடுறான். அப்போ அந்த பேஸ்ட்டை இவங்க பின்னாடியே துரத்திட்டு வருது. இதை பார்த்த ஹீரோ அவனோட கப்பலை வச்சு அதை அட்டாக் பண்ணுறான். அதுவும் இருந்த இடமே இல்லாமல் அழிஞ்சு போயிடுது. கேப்டன் ஒன்றும் உயிரோட தானே இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச உயிரோட தான் இருப்பார். இருந்தாலும் நான் இன்னொரு குச்சியை ஏற்றி வைக்கிறேன். அப்போ உள்ள நம்பர் 6 அட்டாக் வாங்குறான். இருந்தாலும் அந்த எனர்ஜியை விட்டு தர மாட்டேன்னு இருக்க போக, ஆனால் அந்த வெயின்ஸ் எல்லாம் நம்பர் 6 அட்டாக் பண்ணிடுது. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்பர் 6 உயிரோட இருப்பானா இல்லையான்னு அடுத்த எபிசோடு தான் தெரியும். சரி கைஸ், நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.